வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 51 ஸ்டெப்பு வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். இப்போ செகண்ட் ஃப்ளோர்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் நாங்கள் ஒர்க்குக்கு போனால் இது ரொம்ப வேண்டாம் விருப்பம்லாம் பண்ண மாட்டோம். ரொம்ப சின்சியராக தான் ஒர்க் பண்ணுவோம். அன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து நான் பண்ணுவோமா வேண்டாமா மூடு சரியில்லை. இது என்னென்னா உடைக்கிற வேலை எங்களுக்கு வந்தது. உடைச்சோம்னா நாங்கள் உடைச்சிட்டு கிளம்பிடணும். நாங்கள் உடைச்சிட்டு கிளம்புனா தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் உடைச்சிட்டு அன்றைக்கி ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் ஸ்டெப்பு போட்டு காமிச்சோம். அதுவும் டைம் 1 மணி ஆகிடுச்சு. 1 மணிக்கு மேலே நம்ம ஸ்டெப்பு பண்ணால் கரெக்டாக கொண்டு போகணும். அப்படி போக முடியுமா? இது எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தனால தான் அது பண்ணுவோமா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன். சரி, நம்ம இறங்கினோம்னா தான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். அவங்க ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கிறாங்க ஆல்ரெடி. அவங்க சொன்னாங்க, சார் பண்ணிவிடுங்க சார், கொஞ்சமாக பண்ணாலும் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னாங்க. நாங்கள் அப்படி இருந்தோம். டைம் எடுத்து 7 மணி வரைக்கும் அந்த ஸ்டெப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஃப்ளோரை முடிச்சிட்டோம். அதில் இன்னும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் ஸ்டெப்பு மேலேருந்து போட்டு வர வேண்டியதானு. மேலேருந்து ஸ்டெப்பு போட்டு வந்தால் ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக லாக் ஆகாது. கரெக்டாக லாக் ஆகணும், சீட்டிங் ஆகணும். கரெக்டாக ஸ்டெப்பு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நம்ம கீழே இருந்து தான் லெவல் பண்ணிக்கிட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 6 இன்ச்சஸ்னால் 6 இன்ச்சஸ் தாராளமாக கொண்டு போக முடியும். இன்னொன்று, மேலேருந்து நம்ம கீழே இறக்கிட்டு வரும்போது ஸ்டெப்பு மேலே நம்ம மிதிக்காமல் வரலாமே தவிர அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா சைடெல்லாம் மாவு கரெக்டாக உள்ளே ஃபிட் பண்ண முடியாது. மேலே கல்லை போட்டுட்டு பாலை ஊற்றிட்டு கீழே கொண்டு கல் 6 இன்ச்சஸ் பீஸை கொண்டு சொருவும் போது அது சைடெல்லாம் கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபுல்லாக பண்ண முடியாது. நம்ம கீழே இருந்து மிதித்து போனால் தான் ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் கீழே இருந்து தான் போகிறது. ஆக்சுவலாக நான் 91 இருந்து இந்த ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு விளக்குறதுக்காக சொல்கிறேன். கீழே இருந்து போனோம்னா நம்ம 6 இன்ச்சஸ் 6.5னா 6.5 அப்படி கொண்டு போகலாம். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க ஏற்கனவே இது மொட்டை மாடியாக இருந்ததை இப்போ அவங்க மேலே ஒரு ஃப்ளோர் பண்ணதுனால அது ஆல்ரெடி நார்மல் அவங்களுக்கு அன்றாடம் நடக்கிறதுக்கு 8 இன்ச்சஸ் 8.5 இருந்ததை நான் 7 இன்ச்சஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். இது 7 இன்ச்சஸ் நார்மலாக நம்ம காலை தூக்கி வச்சு நடக்கிறது. 8 இன்ச்சஸ் வயசானவங்க காலை மேலே ஒவ்வொரு டைமும் தூக்கி வைக்கும்போது ரொம்ப இந்த முட்டி வலியெலாம் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு 7 இன்ச்சஸ் கொஞ்சம் நார்மலானது. இப்போ இந்த ஸ்டெப்பை நாங்கள் 7 இன்ச்சஸ்க்கு அதுக்காக தான் நாங்கள் உடைச்சோம். ஏற்கனவே அவங்க கழுத்தச்சரெலாம் வச்சு உடைச்சிருக்காங்க. ஆனால் உடைச்சி அவங்களுக்கு திருப்தியாக அவங்களுக்கு உடச்சி கொடுக்கல. நாங்கள் கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் கழுத்தச்சரை வச்சு உடைச்சோம், இதெல்லாம் உடைக்க முடியாது, ராடு இருக்குது, காங்கிரீட்டை உடைக்க விட்டுட்டீங்க, அப்படிலாம் உடைக்க சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அவர் கழுத்தச்சர் பாதி உடைக்காமல் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் போய் இப்படி எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி உடைச்சிருக்கணும்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப மனசு, இந்த மாதிரிங்க நாங்கள் கழுத்தச்சர்லாம் வச்சு உடைச்சோம், அவங்க சரியாக உடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களே உடைச்சி அந்த ஸ்டெப்பு அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 1 ஃப்ளோர் ஏற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்குக்கு போயிட்டால் எல்லாம் கலந்து செய்வோம். அதுக்காக எந்த ஒர்க்கையும் விட்டுட்டு வர மாட்டோம். எங்களுக்கு முடியாத ஒர்க்குன்னு ஒன்றும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் கவரேஜ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஒர்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.